ஹாய், நான் தான் உங்களோட நிஷா. ஏஎன் பிரைடல் நைட் சலூன் ஆவடியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நீங்கள் பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா சீமந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு போடணும், ஒரு அக்கேஷன் போகிறீங்க, ஒரு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தாங்க. இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான், அவ்வளவுதான். இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் சூப்பர்பாக போட்டுடலாம். நம்ம எப்பவும் பின்னுற மாதிரி தான் 3 கால் நம்ம பின்னுவோம் இல்லையா, நார்மல் பின்னல். அதே மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பின்னுறோம். பின்னுறதுக்கு முன்னாடி இந்த மணி இருக்கு இல்லையா, உங்களுக்கு என்ன கலர், நீங்கள் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பீட்ஸை எடுத்து சென்டராக வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டராக எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹேர் பின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பின் பண்ணிவிட்டு அதை பின்னாடி விட்டுடுங்க அந்த மணியை. அது அப்புறம் 3 கால் பின்னல் எடுத்து 3 கால் பின்னும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய மணி எடுத்து ரைட் சைடில் போட்டு பின்னாடி எடுத்து அப்படியே ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்க முடியை எடுத்து நம்ம ரைட் சைடு முடிக்கு மேலே போடும்போது அந்த மணியையும் எடுத்து மறுபடியும் போடுங்க. போட்டுட்டு லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்த மணியை லெஃப்ட் சைட்லேயே தள்ளிடுங்க. ரைட் சைட்லேருந்து எடுக்கிற மணியை ரைட் சைடே தள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஹேரும் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த பீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போடலாம். எந்த ஒரு அக்கேஷனுக்கு வேணாலும் போடலாங்க. பட் இதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் வரும் தான். பட் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பிசிறு தட்டினா போல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் நீங்கள் போடணும்னு நினச்சாலும், நாட் ஒன்லி ஹேர் ஸ்டைல், மேக்கப் வேறு ஏதாவது ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி விடாமுயற்சியாக ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு விஸ்வரூபமாக வெற்றி எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் டம்மியில் தான் பழகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை அக்கம் பக்கம் வீட்டில் ஏதோ குழந்தைங்க இருந்தாலோ வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் பண்ணலாம். மேலே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த எண்டு வரைக்குமே எண்டு வரைக்குமே ஒரே மாதிரி தான் பின்ன போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பின்னி கொஞ்சோண்டு முடிய விட்டுருப்பேன். பட் நீங்கள் அப்படி இல்லாமல் மேலேயே கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் வச்சு நிறுத்திடுங்க. பிகாஸ் வந்து கீழே கொஞ்சம் முடி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு அந்த முடி இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, பீட்ஸ் எக்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த பீட்ஸ் எக்ஸஸை என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் ஒரு பேண்டு போட்டுட்டு அந்த இடத்துல சுற்றி ஒரு பின்னாடி ஒரு லாக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஹேர் பின் போட்டு லாக் பண்ணலாம். அப்படி இல்லை இன்விசிபிள் பின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின்னை வச்சு கூட லாக் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பீட்ஸ் வந்து குவாலிட்டி இருக்கிறது முக்கியம். பீட்ஸ் வந்து எங்கே வாங்கலான்னா, நான் வாங்கினது சென்னை, பாரிஸில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தாராளமாக வாங்கிக்கலாம். நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்குது. இதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து ஃப்ளார் வைக்கணும் அப்படின்லாம் எந்த நீடுமே கிடையாது. ஆல்ரெடி பீட்ஸ் வச்சுருக்கோம்னா ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது கிளிப்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளார் மாதிரி இருக்கும் இல்லையா, டிசைன், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேரில் வச்சு லாக் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். இல்லைனா அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக இருக்க மாதிரி 2, 3 கலர், இந்த ஒயிட் பீட்ஸ்லேருந்து 2, 3 கலர் நடுவில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஹேர் ஸ்டைலை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஹேர், மேக்கப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து மறக்காமல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.